கூடிய சீக்கிரம் சூப்பர்மேன் லெகசிக்கான அந்த ஷூட்டிங் ஒர்க் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்டாக நம்ம ஜேம்ஸ் கன் அந்த சூப்பர்மேன் லெகசியில் ஒர்க் பண்ணுற அந்த மிகப்பெரிய ஸ்டார் பட்டாளம் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்த்து ஸ்கிரிப்ட் ரீட் அவுட் பற்றி நான் நடத்திருக்காரு. ஸோ இந்த பிக்சரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட பேர் இந்த ஒரே ரீட் அவுட்க்கு வந்திருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்களா நம்ம நிக்கலஸ் ஹோல்ட் லெக்ஸ் லூத்தரா நடிக்கிறதுக்கு மொட்டையெல்லாம் போட்டிருக்காரு, நிஜமாலே மொட்டையெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ சூப்பர் டெடிகேட்டராக இருக்காரு, அது மட்டும் தெரியுது. அண்ட் பக்கத்தில் ஆப்வியஸாக நம்ம புது சூப்பர்மேனுமே நிற்கிறாரு. திடீர்னு பார்க்கும்போது ஹென்ரி கேவில் மாதிரியே தோணுதுல, அந்த வழி போவாதுங்க, அந்த வழி போவாது. ஸோ இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் ரீட் அவுட் நடக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நேம் டேக்ஸ் அந்த நேம் பிளேட்டையுமே எடுத்து ஒவ்வொரு ஆக்டர்ஸும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருக்காங்க. இல்லை ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா? எஸ், சூப்பர்மேன் அந்த லோகோ ரிவீல் ஆகியிருக்கேன். ஸோ இந்த லோகோ வந்து எக்ஸாக்ட்லி சூப்பர்மேன் கிங்டம் கம்ஸில் வர அந்த லோகோங்க. ஜேம்ஸ் கன் நிறைய இடங்களில் கிங்டம் கம்ஸ் அந்த சூப்பர்மேனை பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ இப்போதைக்கு பாசிபிளி அந்த ஸ்டோரி அடாப்ட் பண்ண போகிறாங்களோங்கிற டவுட் இருக்க தான் செய்யுது. கிங்டம் கம்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஓல்டான அந்த சூப்பர்மேனை தான் இறக்கியிருப்பாங்க. அந்த வியரியான சூப்பர்மேனை பேஸ் பண்ணி தான் கதை நகர்ந்து இருக்கும். நம்ம ஜேம்ஸ் கன் ஹென்ரி கேவில் வேணான்னு சொன்னதுக்கு ஒரே காரணம், அவர் ஆக்சுவலாக ஓல்டாக இருக்காரு, வயசானவராக இருக்காரு. நான் எங்கான சூப்பர்மேன் பேஸ் பண்ணி கதை சொல்ல போகிறேன், அதனால தான் இந்த ரீகாஸ்டிங் பண்ண அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனால் கிங்டம் கம்ஸில் ஓல்டு சூப்பர்மேன் தான் வந்திருப்பாரு. அந்த லோகோவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன மாதிரி கதையை சொல்ல போகிறான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. அண்ட் அந்த கிங்டம் கம்ஸோட அந்த லோகோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் கலரில் இருக்கும். அதில் இப்போதைக்கு பிளாக்கு பதிலாக yellow அண்ட் ரெட்டாக ஒரு கிளாசிக் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங்டம் கம்ஸ் லோகோவை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறாங்களாம். அண்ட் இந்த சூப்பர்மேன் ஜட்டியை வெளில போட்டு தான் வர போகிறாங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் ரொம்ப சுற்றிட்டு இருக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஜேம்ஸ் கன் முழு நம்பிக்கையும் உன் மேலே தான் போட்டிருக்கேன், லெட்டும் குக்கும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரியாணிக்கு பதிலாக தக்காளி சாதம் கிண்டி கொடுத்த கொய்யால வகுத்துருமா பார்த்துக்க.